இங்கே இங்கே கூப்பிட்டு போயிட்டு அவள் முகத்தை பாருங்களேன், எவ்வளோ திருட்டு ஒரு முகம் பாருங்களேன், திருட்டு முகம். இவங்கள கூப்பிட்டு போயிட்டு இந்த பாக்ஸ் கீழே படுக்க வச்சுக்கிறேன். நான் பேசிட்டேன், நான் அடிச்சிட்டேன்ல, நான் அடித்ததால எல்லாரையும் கூப்பிட்டு போகிறா. இவ்வளோங்களும் ஆட்டிக்கணும் போகிறாளுங்க. இங்கே பாருங்க, தூக்காவில் இவ்வளோங்களுக்கு நடக்க கூட இன்னும் வரலங்க. எதுக்குங்க தூக்கிட்டு வர்றது? இப்போ அவனை போய் தூக்கிட்டு வரப்ப இப்போ நான் வந்தவொடனே எப்படி நடிக்கிறா பாருங்க. பாருங்க தூக்குறாங்களா, அப்படி என்னங்க கோபம் வரும்? இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்க. நேற்று ஷோஃபா மேலே பாத்ரூம் போயிட்டு இருந்தாங்க, அதுக்காக நான் அடித்தேன். ஏன்னா இவளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தால் என்னை கதவு கீறுவா. இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணி விடுவேன், போயிட்டு அடுத்த காலையில் வந்துடுவா. ஒரு 6 o'clock நான் திரும்ப திறக்கிறப்ப வீட்டுக்குள்ளே வந்துடுவா. நேற்று திறக்காமையே ரெஸ்ட் ரூம் போனதுனால நான் அடித்தேங்க. அதுக்காக இங்கே இருக்க எல்லா குட்டிங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அந்த இடத்துல வச்சுட்ருக்காங்க. இதுங்களுக்கு நடக்க கூட வராமல் இதுங்க சுற்றிட்டுருக்கு. அதுவே பாருங்கள், எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த குழந்தைய மட்டும் விட்டுட்டு போயிட்டுக்கிறான். பார்க்குறான் பாருங்க. இங்கே வாடி, ஏய் இங்கே அவளை தூக்கு, அவளை போய் தூக்கு. அவள் என்ன வரத்துக்கா வாங்கிட்டு வந்த? இங்கே வைங்க. இங்கே பாருங்க, நடக்க வராமல் இந்த குழந்தைங்க. புடி, உன் பிள்ளைய நீயே வச்சுக்கோ. இங்கே வாடி, வாடி போ. உங்கள் அம்மா பின்னாடியே போ, உருப்புட்டுருவேன், அப்படியே உருப்புட்டுருவேன் போ. பாருங்க, அது எனக்கு நடக்க கூட வரலாங்க உங்களுக்கு. பாருங்க எப்படி எங்கங்க ஒரு இவ்வளோ கோவம். பாருங்க ஆட்டத்தை பாருங்க. ஆத்தா எங்கே தூக்கிட்டு வந்து விட்டானோ அதுங்களுக்கு தெரில, எதுவும் தெரில. ஆட்டத்தை பாருங்க பாருங்க. என்னமோம்மா நல்லா இருந்தா சரி, ஆனால் இவ்வளோ கோவம் உனக்கு ஆகாது சரியா? இவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் நீ உருப்பிட மாட்ட சரியா? மூஞ்ச பாரு, மூஞ்ச